ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபியானந்த் லைஃப். இன்றைக்கி நம்ம துவரம் பருப்பு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கோசரம் இன்றைக்கி 1/4 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு லைட்டாக சூடான அப்புறம் 8 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். கூடவே 7 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். தேவைப்பட்டால் அரைக்கும் போது கூட சேர்த்திக்கலாம். ஒரு துண்டு புளி சேர்த்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வணக்கிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பருப்பெல்லாம் நல்லா ஆறின அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி தோசைக்குனா தண்ணி தாராளமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். அதுவே சாதத்துக்குனா லைட்டாக தண்ணி சேர்த்தி அரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை ஒரு கொத்து, 3 வரமிளகாய் சேர்த்தி தாளித்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய துவரம் பருப்பு துவையல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.